டெல்வின் இருக்கான். இப்போ டெல்வின்னு இப்போ நான் இயேசு நல்லவர், இயேசு வல்லவர் என்றென்று மாறாதவர் நான் பாட்டு படிக்கேன் அப்படின்னா, நம்மளால் அந்த பாட்டை படிக்க முடியலன்னா நமக்கு இயேசுவை பிடிக்கலன்ட்டு அர்த்தம். ஒரு எடுத்துக்காட்டுக்கு இப்போ டெல்வின் இருக்கான். டெல்வின் நல்லவர், டெல்வின் வல்லவர், என்றென்றும் மாறாதவர், டெல்வின் என்றென்றும் மாறாதவர் நான் படிக்கேன். இப்போ நீங்கள் யாரும் என்ன செய்யலை? படிக்கலை, படிக்க மாட்டேங்கிங்கன்னு வச்சுக்கிடுவோம். ஏன் படிக்க மாட்டேங்கிங்க அப்படின்னா டெல்வின் நல்லவன் இல்லைன்னு நீங்கள் நினைக்கிங்க. இப்போ நீங்கள் படிக்க சொல்லலை, ஒரு எடுத்துக்காடு. ரெண்டாவது, டெல்வின் வல்லவன் இல்லைன்னு நினைக்கிங்க. இன்னொன்று, டெல்வின் மாறாதவர் இல்லைன்னு நினைக்கிங்க. அதனால என்ன செய்யலை? படிக்கலை. ஆனால் இயேசு நல்லவர், இயேசு வல்லவர், என்றென்று மாறாதவர்னு சொல்லும்போது படிக்க மாட்டேங்கம்னா அப்போ ஒருவேளை அவர் நல்லவர்கிற நம்பிக்கை இல்லையோ? பாருங்க, இயேசு நல்லவர், இயேசு நல்லவர்னு படிக்கும் பொழுதுதான் அவர் நல்லவராய் நம்முடைய வாழ்க்கையில செயல்பட நாம் அனுமதி கொடுக்கிறோம். எல்ஷடாய் அப்படின்னு படிக்கிறோம்னா அவர் சர்வ வல்லவராய் நம்முடைய வாழ்க்கையில செயல்படும்படி நாம் அவருக்கு அனுமதி கொடுக்கிறோம். ஆண்டவரை துதிக்கும் பொழுது அவரை நாம் கனம் பண்ணுகிறோம்.